மீன் 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 வாங்கியாச்சு. மீன் வாங்கினால எனக்கு இன்னைக்கு கொண்டாட்டம் தான். மீன் குழம்பு வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், சரியா? சமையல் முடிஞ்சிட்டா? இன்னைக்கு என்ன ரொம்ப லேட் ஆயிட்டு மாதிரி தெரியுது. வாங்க, இதுக்கு நான் பதில் வந்து பிற கடைசியில் சொல்கிறேன். இப்போ காலையில் வந்து கம்பங்கூழ். மழை நேரத்தில் கம்பங்கூழா? நான் ஒன்று நினச்சா அது ஒன்று நடக்குது. நைட்டே கம்பங்கூழ் காய்ச்சி வச்சுட்டு வெயில் ரொம்ப அடிக்குது, இதனால கம்பங்கூழ் காய்ச்சி பழைய சாதம், நீர் தண்ணி, மோர் எல்லாம் ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கிறேன். இது கரைக்காத கம்பங்கூழ் மிச்சம் அது இருக்குது, அது பிடிச்சிக்கலாம். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து மாங்காய் ஊறுகாய், அது போக இந்த அப்பளம், குட்டி அப்பளம் பொரி, மோர் வத்தல், சீனவரைக்காய் வத்தல், மிதுக்கு வத்தல். இது சைடிஷ். வெங்காயம் வந்து நான் ஏற்கனவே கூழில் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கேன், அதனால் தனியாக நான் உரிச்சு வைக்கல. கம்பங்கூழ் கடையில் வைக்கிற மாதிரி இருக்க. இது வந்து காலையிலக்கு இன்னைக்கு பரவாயில்ல, வெயில் மழை பெஞ்சதுன்னு சொன்னால் இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது, அதனால் கம்பங்கூழ் குடிச்சிக்கலாம். மதியத்துக்கு வந்து சூடாக சாதம், மணக்க மீன் குழம்பு, மாங்காய் முருங்கைக்காய் போட்டு எனக்கு மீன் குழம்பு, மீனை பொரிச்சு வச்சுருக்கிறேன். இது எனக்கு. உங்களுக்கு வந்து வெண்டைக்காய் பச்சடி வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 2 கேரட் இருந்துச்சு, கேரட்டு, ஒரு அவரைக்காய், 2 பீன்ஸு, 3ஐயும் போட்டு உங்களுக்கு பொரியல் வச்சுருக்கிறேன். இது உங்களுக்கு. இது நேற்றுக்குள்ள பழைய சாதம் மிச்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இதுதான் இன்னைக்கு காலையில் டிஃபன், மதியம் லஞ்சு எல்லாமே. பிறகு நீங்கள் காலையில் இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களே, எதுக்கு லேட்டுன்னு கேட்டிருந்தீங்களே, அதுக்கு ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். எதுக்கு லேட்டுன்னா கூட வந்து ஹெல்ப் பண்ணணும், அந்த பழக்கம் உங்களுக்கு கிடையாது. இதில் முதல் ரகம் ஒன்று வந்து சில ஆம்பளைங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாலே வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு இல்லை அவங்க கூட பிறந்தவங்களுக்கு எல்லாருக்குமே வேலை பார்ப்பாங்க. கடைக்கு போகிறது, பால் வாங்குறது, வீட்டில் சமைக்க, சில சமயம் சமைக்கவும் செய்வாங்க, அந்த மாதிரி பார்ப்பாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து ஒய்ஃபுக்கு வந்து எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. இது முதல் ரகம். 2வது ரகம்னா ஆம்பளைங்க வந்து கல்யாணத்துக்கு முன்னாலேயே வீட்டில் எந்த வேலையுமே பார்க்க மாட்டாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு வந்து கூட மாட ஹெல்ப் பண்ணுறது, கிச்சனில் வேலை பார்க்குறது, கடைக்கு போய் பால் வாங்குறது, அது வாங்குறது எல்லாமே செய்வாங்க. இது 2வது ரகம். என் வீட்டில் என்னோட வீட்டுக்காரரோட ரகம் வந்து முதல் ரகம். கல்யாணத்துக்கு முன்னால் எல்லா வேலையும் பார்த்தாரு, அதுக்கப்புறம் எந்த வேலையும் பார்க்க மாட்டார். இது அவரோட முதல் ரகம். உங்கள் வீட்டில் இது உங்கள் வீட்டில் ஆம்பளைங்க இருந்தாங்கன்னா என்ன ரகம்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.